ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமா ப்ரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாளாக எங்கே திரும்பினாலும் ஒரே பேச்சு தான், அஜித் அஜித் அஜித். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டரு, யூடியூப்னு எங்கே திரும்பினாலும் அஜித் மட்டும்தான். அதுக்கு என்ன காரணம்னா, 2 நாளைக்கு முன்னாடி விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பில் ஒரு கொடூரமான விபத்து நடந்திருக்குது. ஸோ அந்த வீடியோவை 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜித் மேனேஜர் சுரேஷ் சந்திரா, விடாமுயற்சி படத்துடைய தயாரிப்பாளர் லைக்கா, ஸோ 2 பேரும் வெளியிடுறாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அஜித் பேர் ஒரு பெரிய டேக்காக மாறிடுச்சு. அதாவது 3 விதமாக பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் தாங்க ஹீரோ, எவ்வளோ கட்ஸை பாருங்கள், தான் வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாக உழைக்கிறாருங்க, இவர் தாங்க ஹீரோ அப்படின்ற மாதிரி பாராட்டி நியூட்ரல் ஃபேன்ஸ் நிறைய பேர் அஜித்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன் தலை இப்படிலாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் தேவையில்ல தலை, நீங்கள் வந்தாலே போதும் தலை அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரிஸ்க் எடுக்காதீங்கன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் ஹேட்டர்ஸ், அப்புறம் விஷமிகள். அஜித்துக்கு காரும் ஓட்ட தெரியாது, பைக்கும் ஓட்ட தெரியாது, அவர் இப்படி தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டே இருப்பார், எல்லா படத்துலையும் ஆக்சிடென்ட் ஆகுது, அவர் சிம்பத்தி கிரியேட் பண்ணி பார்க்குறாரு, சிம்பத்தியில் கிரியேட் பண்ணி படத்தை ஓட வைக்க பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் 3ஆவது டைப் பேசிட்டுருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை எதுக்கு மேக் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆவது டைப் இருக்காங்களே, அந்த விஷமிகள் ஹேட்டர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க சொல்கிறாங்களே, அதற்கு சில பதில்கள் இருக்குது. ஸோ அதை தான் விரிவாக பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே கேஸ். இந்த விஷமிகள் இருக்காங்களே, ஹேட்டர்ஸ் விட்டுருங்க. ஹேட்டர்ஸ்னால் இப்போ அஜித்தை பிடிக்காதவங்க ஹேட்டர்ஸ், விஜயை பிடிக்காதவங்க விஜய் ஹேட்டர்ஸ். ஸோ இதேமாரி ஹேட்டர்ஸை விட்டுருங்க. விஷமிகள்னால் நாங்கள் நல்லவர்கள் அப்படின்னு வெள்ளையை காட்டிக்கிட்டு உள்ள வன்மத்தை வச்சு சுற்றிட்டு இருக்கிற சில பேர். ஸோ இதில் பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா வடைபேச்சு. அதாவது யூடியூப்பில் கண்ணையும் காதையும் மூக்கையும் பொத்திக்கிட்டு 3 பேர் உட்காந்துருக்க மாதிரி 3 பேர் அப்படி உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறாங்க அவங்க சேனலில். அதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, ஸோ இதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் பற்றி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பேச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பேர் முகத்திலையும் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ புன்னகை, அவ்வளோ சிரிப்பு. அதாவது அந்த விபத்தை பார்த்தா நமக்கு படபடக்குது. ஒரு நூல் இழை, ஒரு சின்ன செகண்டில் எதனா ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அங்கே 2 உயிர் அங்கே போயிருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ஓகேவா? அப்படி ஒரு ஆக்சிடென்ட் வீடியோவை பார்த்துட்டு இந்த 3 பேரும், இந்த வடைபேச்சு 3 பேரும், பிஸ்மி, அந்தணன், சக்திவேல் 3 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிக்கிறானுங்க அதை பற்றி பேசும்போது. இதுவே அந்த ஆக்சிடெண்ட்டில் இன்கேஸ் அவங்க குடும்பத்தார்கள் யாராவது ஒரு ஆள், அவங்க குடும்பத்தார்கள் யாராவது ஒரு ஆள் இந்த ஆக்சிடென்ட்டில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா இவங்க இப்படிதான் சிரிப்பானுங்களா? ஸோ இதுதான் நம்ம கேள்வி. அங்கே 2 பேர் உயிர் அங்கே நூலையில் தப்பிச்சிருக்குது. அதை பற்றி நியூஸ் போடும்போது நீ எப்படி சொல்லணும்? அதை நீ சிரிக்க, நீ அதை வருத்தப்படதில்லை, நீ அழுவ தேவையில்ல, ஆனால் கொச்சைப்படுத்தக்கூடாது. அந்த நிகழ்வு கொச்சைப்படுத்தக்கூடாது. அந்த நிகழ்வு அவ்வளோ இலக்கரமாக பார்க்கக்கூடாது. ஹேட்டர்ஸ் விட்டுருங்க, ஃபேன்ஸை விட்டுருங்க. ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், அந்த 2 பேருக்குள்ள அந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்குமா, ட்ரோல் பண்ணலாமா பார்ப்பாங்க. அதை விட்டுருங்க, அது சகஜம். ஃபேன்ஸ் சிரிப்பாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய மனநிலை, அதை விட்டுருங்க. அது ஒன்றும் தப்பாக சொல்ல முடியாது, அது ஒன்றும் குறை சொல்ல முடியாது, மாற்றவும் முடியாது, அதை விட்டுருங்க. ஆனால் இவனுங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் இங்கே தமிழ் சினிமா, நாங்கள் சொல்கிறதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஹீரோக்களை பற்றி பேசி சம்பாதிக்கிற கும்பல். அஜித் பற்றி பேசினா வியூஸ் வரும், அதில் காசு பார்த்து குடும்பத்துக்கே சோறு போடுற நீங்கள், அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதை பற்றி எப்படி பேசணும்? நீங்கள் பேசவே தேவையில்லை, அவங்க யாரும் பேசவே சொல்லலை. அது எகத்தாளமாக சிரிச்சுக்கிட்டே பேசுகிறானுங்க. அதுலேயும் அந்தணன் அவன் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சிரிச்சு பேசுகிறாருன்னு நமக்கு எதுவும் தெரியும். ஏன்னா ரீசெண்டாக வாங்கின அடி எப்படி, அஜித் ஃபேன்ஸ்கிட்ட வாங்கின உதை எப்படி ரீசெண்டாக. ஸோ அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதில் வன்மத்தை கற்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அவருக்கு காரும் ஓட்ட தெரியாது, பைக்கும் ஓட்ட தெரியாது, சும்மா சும்மா போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டே இருக்காரு, ரோட்டில் போனால் விழுந்துடுறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காப்புல. எவ்வளோ பெரிய கார் ரேஸராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பைக் ரேஸ் இருந்தாலும், ஒரு இடத்துல சின்ன இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டுச்சுன்னா அவன் கீழே விழ தான் செய்வான், ஓகேவா? அப்படி கீழே விழுந்தாலும் அதை விட்டு பயந்து வெளில போகிறான் பார்த்தியா, அவன் அந்த கார் ஓட்டுறவனோ பைக் ஓட்டுறவன் கிடையாது, அவன் திறமையிலும் கிடையாது. மீண்டும் அதையே செஞ்சு அதை ப்ரூஃப் பண்ணி காட்டுறான் பாரு, அவன் தான் அந்த இடத்துல நம்பர் 1, அவன் தான் அந்த இடத்துல பெரிய ஆள். அதை தான் அஜித் பண்ணுறாரு. வலிமை படத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பைக் அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது வீலிங் பண்ணும்போது அந்த கற்கள், சின்ன சின்ன கற்களை சறுக்கி விட்டு அந்த பைக் கீழே விழுதுன்னு வினோத்தே சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஷூட்டில் அஜித் வீலிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு அதே ஸ்பீடில். அதுதான் அஜித். இப்படி இருக்கிற அஜித்தை நீ அவருக்கு காரும் ஓட்ட தெரியல, பைக்கும் ஓட்ட தெரியலனா உனக்கு என்ன ஓட்ட தெரியும் சொல்லு?
அவர் வந்து கார் ரேஸில் சேர்ந்துருக்காரு, பட்டம் வாங்கியிருக்காரு, சாம்பியன் வாங்கியிருக்காரு, இதெல்லாம் வாங்கியிருக்காரு. இந்த பக்கம் பைக்கு தாறுமாறாக ஓட்டுக்காரு, வீலிங் பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. ஏதோ இடத்துலேருந்து மிஸ்டேக் நடக்குது, ஏதோ இடத்துலேருந்து சர்க்கிள் ஏற்படுது. அதனால் அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவருக்கு காரும் ஓட்டத்தில்லை, எதுவும் ஓட்டத்தில்லை அப்படின்னு சிரிச்சு பேசுனா அது எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது நினச்சி பாரு. அவர் கூட பேசுறது உனக்கு தகுதி இருக்குதான் போல. உனக்கு மேலே சைக்கிளே ஓட்ட தெரியுமான்னு தெரியல, நீ அந்தளவுக்கு தான் இருக்கிற. அப்படி இருக்கும்போது நீ அவரை வந்து சொல்கிற ஒன்றும் ஓட்டத்தில் அப்படி சொல்கிற. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறானுங்க, இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ ஒன்று சொல்கிறானுங்க. என்னென்னா அஜித் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண என்ன காரணம், அதாவது இந்த ஆக்சிடென்ட் இப்படி இருக்குல்ல, இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட் பிளேயர் வந்து நடராஜன் தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து என்ன டீம் இருக்குது, எஸ்ஆர்ஹெச் இருக்காரு, ஸோ ஹைதராபாத் டீமில் இருக்காரு. அவர் வந்து இந்தியா டீமோட முன்னாள் பிளேயர், அவர் ஃபாஸ்ட் பவுலர், ஓகேவா. ஸோ அவருடைய பர்த்டேக்கு அஜித் போயிருக்காரு. அஜித் வந்து ஹைதராபாத்தில் இருக்காரு. ஸோ ஹைதராபாத் டீமுடைய அந்த கேம்பில் போயிட்டு அஜித் வந்து அவர் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. போகும்போது அங்கே வந்து அந்த வீடியோஸ்லாம் வெளியிட்டாங்க, எல்லாம் பார்த்தோம், அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. அஜித் வந்து முத்தையாமலிதனுக்கு வந்து கேக் கூட்ட சொல்கிறாரு நடராஜனை. ஃபஸ்ட் நடராஜன் வந்து அஜித்துக்கு கேக் கூட்ட வந்தார். பட் இருந்தாலும் அஜித் வந்து இல்லைப்பா நீ எனக்கு கூட்டாத, அவர் தான் பெரிய அவருக்கு கூட்டுன்னு முத்தையாமலிதனுக்கு கேக் கூட்ட சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு அந்த வந்து ஒரு ஹம்பிளாக பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த வீடியோ, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அஜித் வந்து கழுவி ஊற்றுனாங்களாம். யார் சொல்கிறது, அந்தணன். நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அஜித்தை வந்து அந்த வீடியோ வச்சு அடுத்து கழுவி ஊற்றி பார்த்துருக்கீங்களா? நான் கூட அந்த ட்வீட் போய் பார்த்தேன், நடராஜன் போட்ட ட்வீட்டை போய் பார்த்தேன், எல்லா கமெண்ட்டையும் பார்த்தேன். எல்லா கமெண்ட்லையும் அப்படி வந்து அஜித்தை வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. 2 பேர் அந்த நட்பை வந்து அப்படி பேசியிருக்காங்க, சூப்பர் க்யூட்ன்ற மாதிரி. அந்தளவுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அதை, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இவன் கண்ணில் மட்டும் பட்டிருக்குது அஜித்தை வந்து கழுவி ஊற்றுறாங்கன்னு. கழுவி ஊற்றுறதுக்கு என்ன அதில் இருக்குது? ஒருத்தருடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அஜித் போகிறாரு, அவ்வளோதானே, வேறு எதுவுமே கிடையாது. இதில் என்ன கழுவி ஊற்றுறதுக்கு? என்ன 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 விளக்கம் இருக்குது அதில்? இது கழுவி ஊற்றிட்டாங்களாம். அதில் வந்து அஜித் வந்து அப்செட் ஆகிட்டாராம். அஜித் அப்செட் ஆனதால தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்களாம். அப்படி அப்செட் ஆகிருந்தா அஜித் என்ன சொல்லிருப்பாருன்னா, விடாமுடிச்சில் ஏன்னா ஒரு அப்டேட் விடுன்னு சொல்லிருப்பாரு. அதாவது ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு என்ன ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆக்சிடென்ட் வீடியோ சொல்லிருக்க மாட்டார். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து வலிமை படத்தில் வந்து ஆக்சிடென்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணி அதையும் வந்து பெரிய ட்ரோல் பண்ணானுங்க, ஹேட்டர்ஸ் பண்ணாங்க, இவனும் பண்ணானுங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் மறுபடியும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிருக்க மாட்டார். ஏன்னா இவனுக்கு இப்படி பேசுவான்னு தெரியும் இவனுக்கு. ஏன்னா இவனுக்கு வந்து இப்படி பேசுவான்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கான ரீசன் என்னன்னா, சுரேஷ் சந்திரா வந்து ஆனந்த விடலை சொல்லிருக்காரு. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதப்பவே ஆனந்த விடலில் ஒரு பேட்டியை சொல்லிருக்காரு. இந்த வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ண காரணம் என்னவென்றால், விடாமுயற்சி படம் வந்து ட்ராப்புன்ற மாதிரி இங்கே வந்து வதந்தியை கிளப்பி விடுறாங்க. அதாவது இந்த 3 பேர் தான், இவனுங்க தான் அந்த படம் வந்து ஷூட்டிங் பண்ணவே முடியல, அந்த படத்தை வந்து காசு இல்லை அது இல்லைன்ற மாதிரி இவனுங்க வந்து டெய்லி பேசுகிறானுங்களே. இதெல்லாம் அவங்க நோட் பண்ணிட்டு தான் இப்படி வதந்தியை கிளப்பி விடுறானுங்க. இப்படிலாம் கிடையாது. ஷூட்டிங் வந்து நாங்கள் வந்து உயிரை கொடுத்து இப்போ ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நிச்சயம் இந்த படம் வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து எடுத்து காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சுரேஷ் சந்திரா ஆனந்த விடலை சொல்லிட்டுருக்காரு. ஆனால் இவனுங்க வந்து நடராஜனுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அஜித்து போனதால் அங்கே வந்து எல்லோரும் அஜித்தை கழுவி ஊற்றுனதால் சோஷியல் மீடியாவில் அதில் கடுப்பான அஜித்து வந்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கேயாச்சும் யாராச்சும் இதை வந்து ஒரு லாஜிக் இருக்குதான்னு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களாம். அதுக்கு என்ன உள்குத்துனா, விஜயகாந்த் இறப்புக்கு அஜித் போகல. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து எல்லாம் கழுவி ஊற்றுனாங்களாம். விஜயகாந்த் குடும்பமே மறந்துடுச்சு. விஜயகாந்த் குடும்பமே மறந்துட்டாங்க. ஆனால் இவனுங்க இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்க, அஜித் ஏன் போலன்ட்டு. நம்ம அதுக்கு நிறைய வீடியோ போட்டுட்டோம், அஜித் ஏன் போல அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ போட்டுட்டோம், ஓகேவா. ஆனால் இவனுங்க வந்து அதை பிடிச்சிக்கிட்டே அஜித்தை இன்னும் வந்து மக்கள்லாம் திட்டுறாங்க, அதில் கடுப்பாகி தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அந்தனன் சொல்கிறாவில், ஓகேவா. ஸோ இவனுக்கு பாருங்கள், இந்த விஷயங்கள் தான் அவரை பற்றி தான் இவனுக்கு பேசுகிறானுங்க. அவரை பற்றி பேசி தான் வந்து காசு வாங்குறானுங்க, பிழைக்கிறானுங்க, ஊர் சுற்றுறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. ஆனால் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போது சிரிச்சு பேசுறது ரொம்ப கேவலமான செயல்படல. பிச்சைக்காரனை விட கேவலமான செயல்னு சொல்லுவான். பிச்சை எடுக்கிறதுக்குல அதை விட கேவலமான செயல். ஒருத்தருடைய ஆபத்தில் இருக்கும்போது அதை சிரிச்சு பேசி அதை வந்து நையாண்டியாத்தனமாக பேசுறது, ஓகேவா. ஸோ விஷயங்களை விட்டுருங்க. அடுத்து நம்ம வந்து ஹேட்டர்ஸுக்கு வருவோம். ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னா, இவர் வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு, அனுதாபம் தேடுறாரு, இதனாலே ஒரு படத்தை ஓட வைக்க பார்க்குறாரு அப்படின்றாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணி படத்தை ஓட வைக்கிறதுக்கு அஜித்து என்ன அவ்வளோ சின்ன ஹீரோவா என்ன? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் டே 1 நம்பர் 1 கலெக்ஷனில் தமிழ் சினிமாவில் இருக்கிற நம்பர் 1 படம் பார்த்தீங்கன்னா வலிமை, ஓகேவா. அதற்கு அப்புறம் வந்த
ஆகா ஓகோன்னு பேசப்பட்டு 1000 கோடி வசூல் பண்ணோம்னு பீழ விடப்பட்டு எல்சி இருக்குது, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குன்ற மாதிரி அப்படி எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொடுத்து வந்த லியோ அது பக்கமே நெருங்க முடியல. ஓகேவா, இவ்வளோ பில்டப் கொடுத்த லியோவால் வலிமை பக்கம் நெருங்க முடியலனா அந்த இடத்துல தான் அஜித் ஃபேன் பேஸ், அஜித் அங்கே தான் இருக்கார். ஸோ அவருக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு படத்தை ஓட வைக்கணுன்ற எண்ணம் சுத்தமாக இருக்க வாய்ப்பே கிடையாது, தேவையே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் இவனுங்க பிடிச்சிக்கிறானுங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ண தான் படத்தை அப்படி காட்டுறாங்க, கீழே காட்டுறாங்கன்னா அவன் காட்டுறதுன்னா வலிமையில் வந்துச்சுன்னா காட்டினாங்க, கீழே வந்தாலும் திரும்பி எழுந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படி தான் காட்டினாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் அதோடைய மெயின் தாட்டு. ஆனால் இவனுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ண தான் அஜித் இப்போ பண்ணிட்டுருக்காரு சொல்கிறது. இது ஹேட்டர்ஸ் நம்ம திருத்தவே முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறானுங்க, எங்கள் ஹீரோக்கெல்லாம் கீழே விழுறாங்களா பார்த்தீங்களா, அஜித் மட்டும் எல்லா படத்துலையும் கீழே விழுறாரு அப்படி சொல்கிறானுங்க. கரெக்டு தான், உங்கள் ஹீரோக்கள் கீழே விழவே மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் கிடையாது தெரியுமா? ஃபஸ்ட்டு விஜய் ஃபேன்ஸுக்கு வரேன். விஜய் பைக் ஓட்டுறதுக்கு அஜித் மாதிரி ரோட்டில் ஹை ஸ்பீடில் போகிறது கிடையாது. ஒரு ரூமுக்குள்ளே க்ரீன் மேட்டை சுற்றி வச்சு சென்டர் ஸ்டாண்ட் போட வச்சு வண்டி ஓட்டிகிட்டு போகல நம்ம அண்ணன். ஸோ இப்படி ரூமுக்குள்ளே க்ரீன் மேட்டுக்குள்ளே பைக் ஓட்டும்போது கீழே விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, அதுக்கப்புறம் கார் ஓட்டுறதுக்கும் அப்படி தான். ஜில்லா படத்தில் ஒரு சீன் இருக்கும், காரில் செம்ம ஸ்பீடாக வருவார், வெளில ஆக்ரோஷமாக எல்லாம் சொல்லுவார், டைலாக் பேசுவார். அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரூம்குள்ளே எடுத்தது தான், க்ரீன் மேட் வச்சு ஜஸ்ட் ஒரு ரூம்குள்ளே எடுத்தது தான். இப்படி க்ரீன் மேட்டுக்குள்ளேயும் ரூமுக்குள்ளேயும் பைக்கையும் காரையும் ஓட்டுற விஜய் வாழ்நாளில் என்றைக்குமே கீழே விழவே மாட்டார். அஜித் மாதிரி ரோட்டில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு அந்த வீலிங் பண்ணும்போது தான் ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டு கீழே விழுவாங்க. திரும்பவும் அதுலேயே அஜித் நான் அதை பண்ணி காட்டுன்னு சக்ஸஸ் பண்ணி காட்டி தன் திறமையை அங்கே காட்டுவார். அதுதான் அஜித். ஓகேவா, அதை விட்டுட்டு எங்கள் தலைவரெலாம் கீழே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இதான் ரீசன். உங்கள் தலைவர் எப்போதும் கீழே விழவே மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம், அந்த ரூம்குள்ளேயே வண்டி ஓட்டுறதால. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அளவு சேர்ந்துட்டாங்க சூர்யா ஃபேன்ஸ். சம்மந்தம் இல்லாமல் சூர்யா ஃபேன்ஸ் எதுக்கு இப்போ அஜித்தை சென்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. அப்போ தான் தோணுச்சு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் சினிமா விட்டு அரசியல் போக போகிறாரு. மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவர் அடுத்த படம் கோட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு படம் பண்ண போகிறார் போலக்கு, ஹச்வின் படத்தை பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அரசியல் தான் 26ல். ஓகேவா, ஸோ இந்த நேரத்தில் அஜித்துக்கு போட்டி யார் அப்படின்ற கேள்வி இங்கே பெருசாக எழுந்து வந்துடும். தமிழ் சினிமானா யார்? ரஜினி, கமல், அஜித், விஜய். இதுதான், இதில் எதுவும் மாற்றே கிடையாது. இப்போ விஜய் அரசியல் பக்கம் போயிட்டா சினிமாவில் அஜித்துக்கு போட்டி யார்? அந்த ஒரு டாப் பொசிஷன் இருக்குல்ல, அந்த டயர் 1 இருக்குல்ல, அந்த இடத்துல யார் வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஹீரோக்களை யாருக்குமே அந்த தகுதி கிடையாது. ரஜினி, கமல் சீனியர் ஆக்டர்ஸ், அவங்கள விட்டுருங்க. அஜித்துக்கு அடுத்தது அந்த இடத்துல வர்றதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. இந்த இடத்துல வாண்டடாக சூர்யா ஃபேன்ஸ் நாங்கள் அதுதான் அஜித்துக்கு போட்டின்னு காட்டுறதுக்காக தேவையில்லாமல் அஜித் சீனிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க, அஜித் ஃபேன்ஸ் கண்டுக்கிறது கிடையாது, அதை விட்டுருங்க. பட் இருந்தாலும் அவங்க கத்துறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஹீரோவின் கீழே கிடையாது பாத்தியா அப்படின்றாங்க. அங்கே வண்டி ஓட்டுறதுக்கு கயிறு கட்டி தூக்கிட்டு போகிறாங்க சூர்யாவை. ஓகேவா, அந்த வீலிங் பண்ணுறதுலாம் அப்படி கயிறு கட்டி தூக்கிட்டு போகும்போது தலைவன் கீழே விழவே மாட்டார், கயிறு தான் கீழே விழும். தலைவன் கீழே விழவே மாட்டார், கயிறு தான் கீழே மேலே வந்து போயிட்டுருக்கோம். ஓகேவா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ரியலாக ஓட்டுற ஒரு ஆக்டருக்கு தான் சர்க்கிள் ஏற்படும், கீழே விடுவாங்க, திரும்ப செஞ்சவங்க திறமையை காட்டுவாங்க. தவிர ரூம்குள்ளே பைக் ஓட்டுறவங்களுக்கும் கயிறை கட்டி பைக் ஓட்டுறவங்களுக்கும் எந்த காலத்துலையும் கீழே விட மாட்டாங்க, எந்த காலத்துலையும் ஆபத்து வரவே வராது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேட்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன கண்டென்ட் கிடைச்சா கூட அதை ட்ரோல் பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அவங்க ஹேட்டர்ஸ், ஏன்னா அவங்க ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், அதுதான் அவங்களுடைய வேலையை நம்ம திருத்தவே முடியாது. ஆனால் விஷமிகள் இருக்கானுங்களே, நடுநிலைவாதிகள் சொல்லிட்டு 3 பேர் சுற்றிடுவாங்களே, அதேமாரி நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்க இதுமாரி இன்சிடெண்ட்டை சிரித்து பேசும்போது மக்கள் புரிஞ்சுக்கணும், இவனுங்க யாருக்கு சொம்படிக்கிறானுங்க, இவனுங்க மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வன்மை இருக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணும், இவனுங்களை மக்கள் புறக்கணிக்கணும். ஓகேவா, ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பாய்.